உடல்நலக் குறைவால் உயிரிழந்த மகள் பவதாரியின் உடலுக்கு இளையராஜா கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். வணக்கம் பாலாஜி, விவரம். ஜெயஸ்ரீ, உடல்நலக் கோளாறு காரணமாக உயிரிழந்த பவதாரியின் உடலுக்கு அவரின் தந்தையும் பிரபல இசையமைப்பாளருமான இளையராஜா தற்போது அவர் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வர்றாரு. அதாவது இத்தனை ஆண்டுகள் தான் வளர்த்த மகளை இந்த கோலத்தில் பார்ப்பது குறித்து அவர் மனம் நொந்து போன நிலையில் கண்களில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வர்றாரு. அவருடன் பார்த்தோன்னா பவதாரின் உடல் வைக்கப்பட்ட இடத்திற்கு அருகே நாற்காலில் அமர்ந்து அஞ்சலி செலுத்தி வர்றாரு. அவருடன் பார்த்தோன்னா அவரின் உயிர் தோழனும் பிரபல இயக்குநருமான பாரதி ராஜாவும் அவருடன் அவருக்கு ஆறுதலை தெரிவித்து வருகிறார். தொடர்ந்து ஒரு பக்கம் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்க சூழலு, மற்றொரு புறம் அவரின் ஆன்மா சாந்தியடைக்காக பிரார்த்தனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல பார்த்தோன்னா முன்னாள் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது இங்கே வருகை புரிந்துள்ளார். இதனிடையே பார்த்தோன்னா கூட்டம் கட்டுக்கடங்காக இருக்கும் சூழல்ல கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க. தனது மகளை கடைசி கட்டத்தை, அதாவது இன்று பார்ப்பதற்காக அவர் மனம் நொந்து போன நிலையிலே இளையராஜா இருக்காரு. தற்போது அவருக்கு ஆறுதலாகவும் பாரதி ராஜாவும் அங்கு இருந்துகிட்டு இருக்காங்க. இருவரும் அமர்ந்து தங்கள் மகளை அதாவது பாரதி ராஜா இளையராஜா மகளை சிறு வயதிலிருந்து வளர்த்தவர், நன்கு அறிமுகமானவர் அவர் ஒரு புறம் இருந்த போதிலும் மற்றொரு புறம் பார்த்தோன்னா இளையராஜா கண்ணீர் மல்க தனது மகளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வர்றாரு. ஜெயஸ்ரீ.